திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 18ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன் இதோ. அஸ்வினி, நீங்கள் தொழிலில் செய்யும் மாற்றங்கள் உங்களுக்கு புகழையும் பெயரையும் பாராட்டுதல்களையும் வேலை செய்யும் இடத்தில் பெற்றுத்தரும். பரணி, இன்று தொழில் சார்ந்த அலைச்சல்கள் விரயங்கள் ஏற்படும். தொழிலில் உருவத்தை விட்டு வெளியில் சென்று வேலை செய்ய வேண்டி வரும். கார்த்திகை, இன்று உங்களுடைய ஆளுமைத்திறன் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அரசு சார்ந்த உதவிகளில் எளிதாக கிடைப்பதோடு அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். ரோஹிணி, நீங்கள் துரிதமாக செய்யும் முயற்சிகள் வேலைகள் எல்லாம் உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்த வைக்க உதவும். மிருகசீரிஷம், வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வண்டி வாகன மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உங்களுடைய பேச்சில் உஷ்ணத்தை குறைக்கவும். திருவாதிரை, தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். அதற்கான அலைச்சல்களையும் விரயங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். புனர்பூசம், தொழிலில் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். அனுபவம் உள்ள பெரியவர்களின் வழிகாட்டுதலில் வேலைகள் வெற்றிகரமாக முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பூசம், உங்களுடைய செல்வாக்கு உயரும். தொழிலில் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். ஆயில்யம், தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். சமூக அந்தஸ்து கூடும். மகம், பேச்சுகளில் தடுமாற்றம் ஏற்படும். வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். பூரம், தொழிலில் பணி சுமை கூடும். சில விமர்சனங்களையும் வீண் பழிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும். உத்திரம், தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறன் மேம்படும். ஆளுமைத்திறன் மேம்படும். அரசு விஷயங்களில் வெற்றிகள் காண்பீர்கள். அஸ்தம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள். வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். சித்திரை, திட்டமிட்டு செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். சுவாதி, தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதனால் சில பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். விசாகம், உங்களுடைய செல்வாக்கு கூடும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றிகளை காண்பீர்கள். அனுஷம், நீங்கள் விரும்பிய காரியங்கள் செய்வதில் சில தடைகள் ஏற்படும். இருந்தாலும் உங்கள் முயற்சியால் அதை வெற்றி காண்பீர்கள். கேட்டை, தொழிலில் பணி சுமைகள் கூடும். உங்களுடைய முயற்சிகள் அதனுடைய வீரியத்தை குறைக்கும். மூலம், தொழிலில் லாபங்கள் வருமானங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் அதையெல்லாம் சமாளித்து ஒரு சீரான வருமானத்தை பெற முயற்சி செய்வீர்கள். போராடம், உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய வாக்குத்திறமை மட்டுமே போதும். வாக்குவன்மையால் நீங்கள் உங்கள் திட்டங்களை சரிவர செய்து வெற்றி காண்பீர்கள். உத்திராடம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அரசு வழி காரியங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறும். திருவோணம், சமூகத்தில் அந்தஸ்து கூடும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அவிட்டம், வேலை செய்ய இடத்தில் பணி சுமை கூடும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்கவும், துரிதமாக செயல்படுவதை தவிர்க்கவும். அவசர காரியம் பதற்றமடையும் என்பதை மனதில் வைத்து நிதானமாக வேலை செய்யுங்கள். சதயம்,
மாற்று மொழி பேசுபவர்கள் அந்நியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் அவர்களுடைய தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. புரட்டாதி, உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில்லாமல் குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தனவரவு வருமானங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி, தொழிலில் நீங்கள் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். நீங்கள் நினைத்தபடி நினைத்த காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். ரேவதி, என்று உங்களுடைய கனிவான பேச்சினால் உங்களை எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பழகுவார்கள். உங்களை அனுசரித்து போவார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் 6 முறை, அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டுமானால் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாளை மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிதாய் கடவுளும் அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் எல்லாம் பற்றி கிடைப்பதற்கு இதன் மூலம் என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். லிங்கனம் ஸ்ரீ விசால ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் நன்றி, வணக்கம்.